பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமான இந்த நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவருடைய பெரிதான இரக்கங்களுக்காகவும் தயவுக்காகவும் கர்த்தரை நான் அதிகமாக துதிக்கிறேன். பிதாவாகிய தேவன் நம் மீது அன்பு வைத்ததனால நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். இது ஆகையினாலே தேவனுடைய அன்பு அங்கே விளங்குகிறது என்று நாம் பார்க்கிறோம். நாம் தியானிக்கும்படியாக 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 21வது வசனம். மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாம் முதல் மனுஷன், அவனாலே மரணம் உண்டானது. ஆத்தும மரணம் மனுக்குலத்திற்கே உண்டானது, எல்லா மனுஷருக்கும் உண்டானது. அவன் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாதபடினாலே அவனாலே மரணம் இந்த உலகத்தில் ஆளுகை கொண்டது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இப்போது மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்பட்டதின் முக்கிய காரணம் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால அவதிப்பட்டிருந்த ஜனத்தை விடுவிக்கும்படியாக என்று பார்க்கிறோம். இன்னைக்கு மரண பயம் நம்மை விட்டு நீங்கி போய்விட்டது. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று கேட்டபடி மரணம் நம்மை சேதப்படுத்த முடியாது என்கிறது இன்றைக்கு நமக்கு திட்டவட்டமாக தெரிகிறது. ஆகவே மரித்தாலும் எனக்கு ஒரு மகிமையான நித்திய வாழ்வு இருக்கிறது என்கிற மேன்மையான நம்பிக்கையில் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும் நாட்களில் நாம் அதற்காக நாம் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கிறோம். 42வது வசனம் படிக்கும்போது மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் இழந்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அழிவுள்ளதாய் சரீரம் விதைக்கப்படுகிறது, ஆனால் அழிவில்லாத ஆவிக்குரிய சரீரம் இழந்திருக்கிறது என்று நம்மால் சொல்ல முடிகிறது. பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கும் தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இந்த காலை நேரத்திலும் கூட இந்த உலகத்தையும் உலகத்தின் மாயையும் வெறுத்து தள்ளிவிட்டு ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்தவர்களாக அவருடைய பாடுகளோடு ஐக்கியப்பட்டவர்களாக சிலுவை சுமந்து அவருக்கு பின் செல்லும்படி நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஜெபிப்போம். வானத்திலும் பூமியிலும் உயர்ந்தவராயிருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் உயர்ந்தவராயிருந்தும் இந்த உலகத்தில் வந்து எங்களை நேசித்தபடினாலே ஆண்டவரே, உம்முடைய ஜீவனையும் உம்முடைய இரத்தத்தையும் கொடுத்து விலையேற பெற்ற ஒரு மீட்பை சம்பாதித்தீர். ஆண்டவரே, அந்த பெரிதான மீட்பை இந்த நாட்களில் நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு உகந்தவர்களாய் காணப்பட கிருபைதார். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கட்டும். இவர்களை ஆசீர்வதியும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.